இறைவா, பல் கூச்சம் வருவது எதனால்? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விதான் இது. பல் கூச்சம் எப்படி வருதுன்னா, பற்களால் வர்றதல்ல. பற்கள் எப்பொழுதுமே தலையில் இருக்கக்கூடிய கபாலம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஓட்டை விட வலிமையானது தான் இந்த பற்கள். எந்த கடினமான பொருட்களையும் இந்த பற்கள் தகர்த்தெறிந்துவிடும் என்பதுதான் உண்மை. நீங்கள் பல் கூச்சம் எதனால் வருது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா, பல் கூச்சம் வர்றதே உங்களுடைய ஈறுகளால் தான். பற்களை பிடிச்சிட்ருக்கு இல்லையா சதை, அந்த சதையால் தான் பல் கூச்சமே வருது. ஒரு மரத்துக்கு எப்படி மண் பிடிப்பாக இருக்கிறதோ அப்படித்தான் இந்த பல்லுக்கும் இந்த எகிர்கள், அதாவது இந்த சதைகள், பல்லை சுற்றி உள்புறமும் வெளிப்புறமும் இருக்கும் சதைகள் தான் அந்த பல்லுக்கு வலிமை தரக்கூடியது. பல் கூச்சம் என்பது பல்லிலிருந்து வருவதல்ல. அந்த ஈறு இருக்கிறது அல்லவா, அந்த ஈரிலிருந்து தான் அந்த பல் கூச்சம் வருகிறது. அதாவது ஈர் அப்படிங்கிறது பல்லை பிடித்து கொண்டு இருக்கும் சதைகள். அது தளர்வாக இருக்கும்போது பல் கூச்சம் வருகிறது. அது தளர்வாக இருக்கும்போது பல்லை சரியாக பிடிக்காமல் இருக்கும். அப்பொழுது இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். பல்லுக்கும் இந்த சதைக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி இருப்பதால் தான் பல் கூச்சம் வருகிறது. நீங்கள் பல் துலக்கும்போது, பல் விளக்கும்போது எப்பொழுதுமே விரல்களால் விளக்க வேண்டும். விரல்களால் விளக்கினால் உங்களுடைய பற்கள் எப்பொழுதும் வலிமையாக இருக்கும். பற்களை எப்படி விளக்க வேண்டும், பல் எப்படி விளக்க வேண்டும் என்றால், ஈறுகளைத்தான் விளக்க வேண்டும், பற்களை விளக்க வேண்டாம். பற்களை மேலோட்டமாக விளக்கினால் போதும். ஈறுகளை விளக்கினால் அந்த ஈறுகள் வலிமையாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் பற்களை உங்களுடைய பிரஷை வைத்து விளக்கக்கூடாது. விரல்களால் விளக்க வேண்டும். விரல்களால் விளக்கினால்தான் அந்த பற்கள் வலிமையாக இருக்கும். பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துறது கொஞ்சம் சிந்திச்சு தான் அதை பயன்படுத்தணும். ஏன்னா பலவிதமான கெமிக்கல் அதில் கலந்திருக்கும். அந்த கெமிக்கல்னாலேயே உங்களுடைய பற்களுக்கு பிரச்சனை வரக்கூடும். நீங்கள் எப்போவுமே பற்களை வலிமையாக வச்சுக்கணும்னா பல்பொடி போட்டு விரல்களால் தான் விளக்கணும். அப்படி விரல்களால் விளக்கலை அப்படின்னா பற்கள் நாளடைவில் வலிமை இழந்துடும். அது எப்படின்னா, அந்த ஈறுகள் வலிமை குறையும் போது பற்கள் தானாகவே சொத்தை பல்லும் வலியும் ஏற்பட ஆரம்பித்துவிடும். பற்கள் வலிமையாக இருக்கும்போது தான் உடல் வலிமையாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத போது பற்கள் வலிமை இல்லை என்றால் உடலும் வலிமை இருக்காது. நீங்கள் எந்த உணவையும் கடித்து மென்று சாப்பிட்டால்தான் உங்களுடைய ஜீரண மண்டலம் சரியாக இருக்கும். இல்லை என்றால், சரியாக நீங்கள் மென்று சாப்பிடவில்லை என்றால் உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கும்
பிரச்சனை வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பற்களை எப்பொழுதும் நீங்கள் விரல்களால் விளக்குங்கள். உங்களுடைய ஈறுகள் வலிமையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. உடல் ஆரோக்கியம்தான் உள்ளத்தின் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதுதான் மகிழ்ச்சியும் இருக்கும். அப்படி உடல் ஆரோக்கியம் இல்லாத போது மகிழ்ச்சி இருக்காது, பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். ஆகையால் உலகில் செல்வத்தில் முதல் செல்வம் உடல்தான் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.